உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்கு உண்டான விஷயம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வாங்கி 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக ரெண்டும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. நாங்க அந்த சாதனைகள் செஞ்சோம், இந்த திட்டங்களை கொண்டு வந்தோம், நாங்க கொண்டு வந்த சாதனைகளை முறியடிப்பதற்கு எந்த கும்பனாலும் முடியாதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் பேசுறீங்க. உங்களால அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பதற்கு ஒரு குடோன் கட்டதுக்கு ஒரு வயலுக்கு இங்க துப்பு இல்லை. நம்முடைய அரசாங்கம் இத்தனை லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுக்கிட்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு நெல் மூட்டையை பாதுகாக்க முடியலன்னா இந்த அரசாங்கம் எல்லாம் தேவைதானா? கிட்டத்தட்ட சாராய ஆலைகளே டாஸ்மாக் லிமிட்னு ஒன்று போட்டு அது குடோன்ல இறக்கி வச்சு அதுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து சாராயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த அரசு, ஆனா சாதாரணமாக நெல் மூட்டைகளை எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க இந்த காணொலி நீங்க பாருங்க. ஆலங்குளம் பக்கத்துல அரசு நெல் கொள்முதல் நிலையத்துல பெரும் தீ விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட அரிசி மூட்டைகள் தீயில் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்க்கப்படுகிறது. நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரெண்டு பக்கமும் காடுகள் ரெண்டு பக்கமும் கிளீன் பண்ணி, வேலிக்கை ரோட்டை கிளீன் பண்ணி அந்த காட்டுக்குள்ள ஊடலாம் ரோடு போர்டு மாதிரி போட்டு அதுல நெல் மூட்டைகளை வச்சு அந்த ஷீட்டு மாதிரி மட்டும் மலைக்கு மட்டும் நனையாத அளவுக்கு போட்டு வச்சிருக்கிறீங்க. ஏன் சாதாரணமா ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்ட முடியாதா? அந்த நெல் மூட்டைகள் மேல நனையாம இருக்கிறதுக்கு அதுக்கு மேல ஒரு கூரை போட முடியாதா? இதுக்கு என்ன 10 லட்சம் கோடியா செலவாயிர போகுது? ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட அரசு செயல்பாட்டுகள்ல முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல தண்ணீர் விலை இல்லாம மக்களுக்கு கிடைச்ச தண்ணீரை ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாட்டிலுக்கு கொடுத்தோம், நாங்க அதுல கொடுத்தோம், இதுல கொடுத்தோம்னு சொல்லி அம்மா தண்ணீர்னு கொண்டு வந்தோம், நாங்க சேவை பண்றோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு சாதாரண தண்ணி கேன் 50 ரூபா 55 ரூபா ஆயிப்போச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த அரிசி ஒன்றுதான் சாப்பிட்றதுக்கு மக்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிம்மதியா. இப்ப அதையுமே ஒண்ணுமே நாசமாக்கணுங்கிற முடிவில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், உங்களால முடியலன்னா தயவு செஞ்சு இது தனியார் துறையிட்ட கூட கொடுத்துருங்க. ஏன்னா அவன் ஒரு நவதானியங்கள் ஏதாவது பயிரிட்டு அந்த சீசனுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸை கூட என்ன பண்றாங்கன்னா, 1 கிலோ கூட வேஸ்ட் ஆகாம எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு போய் குடோன்ல வச்சு அங்கிருந்து கொண்டு போய் அதை பதப்படுத்தி வச்சு அந்த நேரத்தில் இல்லைன்னா மறு சீசனுக்கு விலையை ஏற்றி வைக்கக்கூடிய வேலையை தனியாரால் பண்ண முடியுது. ஆனா நம்முடைய அரசாங்கம் இத்தனை லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சுக்கிட்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு நெல் மூட்டையை பாதுகாக்க முடியலன்னா இந்த அரசாங்கம் எல்லாம் தேவைதானா அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு இது உடனடியாக நீங்க மற்ற திட்டங்கள்லாம் முடிங்க, தேவையில்லாம கைவிடுங்க. எங்கெங்க போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துல பேசிட்டு அலைகிறதுக்கு கிட்டத்தட்ட 357 குடோன்களுக்கு மேல நெல் கொள்முதல் குடோன்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி புள்ளிவிவரங்கள் சொல்லுது. அந்த குடோன்களை ஃபுல்லா நல்லா பராமரிங்க. விவசாய மக்களுக்கு உண்மையான ஆக்கப்பூர்வமான அரசா அந்த அரசு இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.